ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் விஷயம் எல்லாம் வித்தியாசம்தான். நீ ஒன்று நினைக்கிறாய், ஆனால் வாழ்வில் வேறொன்று நடக்கிறது. உன்னுடைய ஏக்கம், கவலை எதுவும் தெய்வத்திற்கு தெரியவே இல்லை என்ற ஒரு சில கவலைகள் உனக்குள் இருக்கிறது. என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ சொல்லும் ஒரு விஷயம் இது என்ன தெரியுமா? என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ சொல்லும் விஷயம், ஏன் சாயி என்னை நீங்கள் புரிந்து கொள்வது இல்லை? நான் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய தவறெல்லாம் செய்து பிறந்து விட்டேனா? எனக்கு மன்னிப்பு என்பது கிடையாதா? என்னை மன்னித்து எனக்கு அத்தனை விதத்திலும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் உதவி என்ற ஒன்றை செய்யவே இல்லை. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்கிறார். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்புகிறாயோ, எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் என்னை முழுமையாக நேசிக்கிறாயோ, அந்த அளவு நிச்சயமாக உன் வாழ்வில் திருப்திகள் கிடைக்கும். இன்று உன் வாழ்க்கையில் சில தோல்விகள், ஆனால் என்னை நம்புபவனுக்கு என்றுமே வெற்றிகள் மட்டுமே தான். உனக்கு ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்கிறேன். ஒரு நபர் ஒரு ஊர்ல இருந்தார். அந்த நபர் எல்லா பாவத்தையும் செஞ்சாரு, எல்லா விதமான பாவத்தையும் செஞ்சாரு. ஆனா அவர் ஒரே ஒரு நன்மை மட்டும் செஞ்சாரு. என்னன்னா, ஒரு முனிவர் வந்தாரு. முனிவர் வந்தப்போ அவர் சாப்பாடு கேட்ட உடனே சாப்பாடு போட்டுட்டாரு. வீட்டுல தங்கணும் அப்படிங்கும் போது திண்ணையில படுக்க வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் எல்லா விஷயத்திலையுமே நல்லா கவனிச்சு எல்லாமே செஞ்சாரு. அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் அவர் செஞ்சாரே தவிர மற்றபடி வேறு எல்லாமே அந்த மனுஷன் பாவத்தை மட்டும்தான் செஞ்சாரு. அவருக்கான ஆயுள் காலம் முடிஞ்சு அவர் மேல போகும்போது யம தர்மராஜா வந்து சொல்றாரு, நீ ஒரு நல்லது பண்ணிருக்க, ஆனா பல தவறு பண்ணிருக்க. உனக்கு நீ சொர்க்கத்துக்கும் போக வேண்டியது இருக்கும், நரகத்துக்கும் போக வேண்டியது இருக்கும். முதல்ல நீ எதை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல சொர்க்கத்துல இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துறேன், அதுக்கு பிறகு நான் நரகத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவருக்கா சரி அப்படிங்கிற மாதிரி, சரி நீ சொர்க்கத்துக்கு போ, கொஞ்ச நாள் கழிச்சு நானே கூப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு. அவருக்கு 3 பாதை இருந்துச்சு. அதாவது கைலாயம், அதுக்கு பிறகு சிவன் இருக்கிற இடம், பெருமாள் இருக்கிற இடம், அப்புறம் பிரம்மா இருக்கிற இடம். இந்த 3 இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டு பெருமாளை சந்திக்கிறாரு. சந்திச்சு எல்லா தெய்வத்தையும் வரிசை செஞ்சுட்டு இருக்கும்போது கடைசியா பெருமாளை சந்திக்கிறாரு. பெருமாளை சந்திக்கும் போது பெருமாள் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, உங்ககிட்டயே நான் இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவர் ஒண்ணுமே புரியல. அவர் இந்த இடத்துல முழுக்க நல்லது செய்யறாரு. 3 இடத்துக்கு போக சொல்றாங்கல்ல, அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கான மன்னிப்பை கேட்கிறாரு. 3 தெய்வத்துக்கிட்டையும் போய் நின்று படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தெய்வத்தோடைய இடத்துக்கும் போய், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஒரு 3 பேரோட இடத்துக்கும் போய் அவர் என்ன பூமியில தப்பு செஞ்சாரோ, என்ன விதமான விஷயத்த செஞ்சாரோ அதுக்கான பரிகாரத்தையோ அப்புறம் தெய்வத்தை சரணடைகிறதையோ அவரு செய்யறாரு. அப்படி செஞ்சுட்டு வரும்போது யம தர்மராஜா உன்னுடைய கால நேரம் சொர்க்கத்துல முடிஞ்சிட்டு நீ வா நரகத்துல அப்படின்னு கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, நான் ஏன் வரணும்? நான் எதுக்கு வரணும்? எனக்கு தெய்வமே மன்னிப்பு கொடுத்துட்டு, நான் செஞ்ச அத்தனை விஷயத்துக்கும் தெய்வத்தை நான் நம்பிட்டேன், தெய்வம் என்னை மன்னிச்சுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது தெய்வம் என்ன பண்ணிட்டு முழுசா நம்பி, முழுசா நான் இனிமே இது தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நபர் சொன்ன உடனே தெய்வம் அவன் செஞ்சதுக்கான பாவத்தை குறைச்சிட்டு, புரியுதா, நரகத்துல போய் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு, இப்போ நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில நீ நிறைய தவறு செஞ்சிருக்கலாம், நிறைய விதமான பாவத்தை செஞ்சிருக்கலாம். இது எல்லாமே நீ தெய்வத்தை வணங்குறதுனாலையும் தெய்வத்தை முழுமையா சரணடைகிறதுனாலையும் உன்னுடைய வாழ்க்கையில பாதி கஷ்டங்கள் எடுக்கப்படும்.
படுது. புரிஞ்சுதா? தெய்வம் அதாவது இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. நீ வெளியில இருந்து பார்க்கும்போது உன்னுடைய பார்வைக்கு எல்லாரும் சுகமா இருக்கிறது போல தெரியும். ஆனா அவங்க வாழ்க்கைக்குள்ள நீ போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் உனக்கு நல்லா தெரியும். என்னன்னா அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தது போலையும், வேலைக்கு தகுந்தது போலையும், வாழ்க்கைக்கு தகுந்தது போலையும் கஷ்டம் இருக்கும். ஒரு பெண் அழகா ஒரு உடைய போட்டுக்கிட்டு அழகா வெளியில வரானா அவளுக்கு வீட்டுல சந்தோஷமே இல்லை, வீட்டுல அவளுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு அர்த்தமா? சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தமா? அவங்கவுங்க வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். ஆனாலும் இத்தனை பேரும் தெய்வத்தை வணங்கதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க பாவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக. உன்னுடைய பாவமும் குறைக்கப்படும். நீ தெய்வத்துக்காக செய்யற பூஜை, புனஸ்காரங்கள், மரியாதை எதுவுமே உன்னை விட்டு போகாது. எல்லாமே உனக்கு அதிகமாகும். புண்ணியமானது அதிகமாகும், உன்னுடைய பாவமானது குறையும். புரிஞ்சிச்சா? நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சு நடந்தா எல்லாமே உங்களுக்கு திருப்தியா நடக்கும். நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், தெய்வத்தை வணங்குறீங்கன்னா நம்பிக்கையுடன் இருங்க. எல்லா நிமிஷத்துலையும் பொறுமையா இருங்க. ஆயுள் முழுவதும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றை பார்க்க போற நீங்க எதுக்காக கவலைப்படணும்? எதுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம் வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கணும்? அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க ஒவ்வொரு நாளும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இடத்துல தோத்து போய் இருக்கீங்க. அந்த தோத்து போய் இருக்கிற இடத்துல எல்லாமே திருப்தியான ஒரு விஷயம் நடக்க போகுது. நீ சீக்கிரத்துல நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன். உனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சாலும் நமக்கு தவறான விஷயம் தானே நடக்குது அப்படிங்கிறது. நீ உன்னுடைய விஷயங்கள், அதாவது உன்னுடைய செயல்களை செய். நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்லபடியா அனைத்தும் நடக்கும். யாரும் எப்பயும் எந்த நிமிஷமும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல மிகப்பெரிய ஒரு அளவுல நீங்க நம்பிக்கை வச்சு ஒவ்வொன்றா செய்யுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் செய்ய 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 நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பொறுமை, நம்பிக்கை, விடாமுயற்சி அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். சந்தோஷமா இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லது. எப்போதும் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை வாழ வச்சு அழகு பார்த்து கரை சேர்ப்ப இந்த சாயை நம்பி ஒரு வாழ்க்கை இறங்கியவர்களுக்கு அந்த வாழ்க்கை என்றும் அற்புதமாகவே இருக்கும், என்றும் அதிசயமாகவே இருக்கும். வளர்ச்சிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையோ எந்த ஒரு குறையோ இருக்காது. எல்லாம் சகலமும் ஐஸ்வர்யம் மட்டுமே. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.